மை பயந்த ஒன்கண் மடநல்லார் மாமயிலை கைப்பயந்த நீட்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் திப்பனவும் காணாதே பொலியோ உமாவா வழக்கை மட நல்லார் மாமயில்கள் மாமயிலை வன்மருள்கள் துளக்கில் கபாலி சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தலத்தேந்தியில முளையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போகியோ பூம்பாவா உரை வேலை உலாகும் உயர்மயிலை தருவே கபாலீகரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழார் ஞான சம்பந்தன் நலம்பரோடும் வாழ்வாரே ஞான சம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்தும் வல்லார் வான ஐயோடும் ஒன்றி நின்றே ஐயனல்ல ஈசன் ஐயன் பின்னோ தோளும் மையன் கோடலன் திரையனை கூகமேவிய சேடோளத்தை நாடுவல்ல தமிழ் ஞான சம்பந்தன பாடுவல்லார்களுக்கு இல்லை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இடரினும் தஞ்சை இடரினில் தயங்கு சென்னே பொழில மதி வைத்த புண்ணியனே இதுவோ எமை யாரு மாறி ஈவதும் நமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு சோரையாரனே நனவினு இதுவோ எவடு துறையாரனே கையறிவி தும்மலோடாரும் துயராகத்தன் திருப்பிரை தேர்ந்தடி ஒரு நவிபோட நாட்டிரை தழுவி श्री गुरुवे नमो नमः।
सन्नवदनं जागे सर्वविघ्नोपशान्तये गणपति नमः आचम्याम् आत्मरूपाईश्वरम् विद्यारूपाईश्वरम् शिवरूपाईश्वरम् अरुणिगे திடீர்ந்த நாயகி சமேத செம்மை கலியப்ப இரண்டாம் ஆண்டு வருஷ அபிஷேக சுவாமி அம்பாள் திருக்கல்யாணமானது இப்பொழுது நடைபெற உள்ளது. சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம்னா நம்ம ஆணும் பெண்ணும் பண்ணிக்கிற கல்யாணம் கிடையாது. சரிங்களா? ஒரே இடத்துல அமைதியா இருக்கும்போது சிவன், அதுல ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டதுன்னா இந்த பிரபஞ்ச படைப்புக்காக சிவன்ல ஏற்பட்ட சலனம் தான் சக்தி. இது ரெண்டுமே மனுஷன்ல ஒன்னா இருக்கணும். மனுஷன் எல்லா நேரம் வேலை செய்ய முடியாது, எல்லா நேரமும் ஓய்வுன்னு இருக்க முடியாது. ரெண்டும் சரிசமமா இருக்கணும்ல. அதுதான் சிவன் சக்தி. எப்ப அமைதியான இருக்கணும் அப்ப அமைதியா இருக்கணும், எப்ப செயல்பாடு செய்யணும் அப்ப செயல்பாடு செய்யணும். இது ரெண்டும் சரிசமமா இருந்தாலும் மனுஷன் வாழ்க்கையில நல்லா முன்னும் வர முடியும். சிவன் சக்தி கல்யாணம் அப்படிங்கிறது பரமாத்மாவும் சிவன் சக்தி கல்யாணம். உலகத்துல ஒரே ஒரு ஆண் யாருன்னா சிவபெருமான் தான். மற்ற எல்லாருமே என்னன்னா பெண்கள் தான். அதனால்தான் நம்முடைய நாயன்மார்கள் என்ன பண்ணுவாங்க, காதலன் காதலி பாவத்துல இறைவன்களை பாட்டு எழுதுவாங்க. அதனால ஆண்மகன் உலகத்துல அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். நம்ம எல்லாருமே பெண்ணு. சரிங்களா? சிவபெருமான அடையிறதுன்னா நம்ம எடுத்த பிறவியோட லட்சணம். மற்றதெல்லாம் இடையில பந்து போறதே கண்டி. எப்ப நமக்கு எல்லா புண்ணிய பாவம் ரெண்டும் ஜீரோவாகி இறைவன் தான் வேணும் என்ன வருதோ அப்பதான் நமக்கு பிறவி முடியும். அது வரைக்கும் பிறவி தொடர்ந்துட்டே இருக்கும். புண்ணிய பலன்னா அதுக்கு ஏற்ற பிறவி, பாவம்னா அதுக்கு ஏற்ற பிறவி தொடர்ந்துட்டே இருக்கும். இது ரெண்டுமே தீராது. தீர்னா என்ன பண்ணனா இறைவனை புடிச்சுக்கணும். எதை பண்ணாலும் நமக்கு புண்ணியமோ பாவமோ வந்து சேரும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும். அப்ப அதெல்லாம் தீர்னா என்ன பண்ணும், கடவுளை புடிச்சுக்கணும். நான் பண்றதெல்லாம் உனக்கே அர்ப்பணம். எனக்கு எந்த பெருமையும் வேணாம், எந்த புகழும் வேணாம், எந்த நிகழ்ச்சியும் வேணாம். என்னை படைச்சிருக்க, சாப்பாடு கொடுக்குற, காற்றை சுவாசிக்கிற, சூரிய பகவான் வேல் கொடுக்குற ஒவ்வொரு ஆத்மாவுடைய உண்மையான வேண்டுகோள். இங்க நடக்கிறது எல்லாம் நாடகம். கணவன் மனைவி மகன் மகள் பேரன் பேத்தி எல்லாமே ஒரு சின்ன ஒரு இதுதான் செட்டப் தான். புரியுதுங்களா? அடுத்த ஜென்மா எப்படி இருக்குமோ அது அடுத்த ஜென்மா எப்படி இருக்குமோ, மனுஷனா விலங்கா தாவரமா மரமா மரஞ்செடி கொடியா மலையா கல்லா மண்ணா எதுவும் நமக்கு தெரியாது. அப்புறம் இந்த ஜென்மத்துல மனுஷ பிறவி கிடைக்கும் போது மற்ற எந்த பிறவிக்கும் அனலைஸ் பண்ண முடியாது. ஒரு பசுமாடுனா ஒரு தொழுவன்னா தொழுவோம், வீடுனா வீடு, அது வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். அது மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியாது. ஆனா மனுஷனுக்கு இது புண்ணியம் பாவம், கடவுளை தேடி போகணும், இதை தேடி போகணும், தேடி போகணும் சுதந்திரம் மனுஷ பிறவியில இறைவன் கொடுத்துருக்க. அப்ப மேல வளர்றத பார்க்கணும், கீழே மனுஷன் தாழ்றத பார்க்க கூடாது. அப்ப இறைவன் கல்யாணம் அப்படிங்கிறது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சேர்றது. சரிங்களா? நம்மளாம் சக்தியோட அம்சம். எப்ப பார்த்தாலும் சமத்திலேயே ஒரு இதை பண்றது நமக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவுக்கு தெரியும் நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், எங்க போறது தெரியும். சரிங்களா? அதுக்காக அந்த கல்யாணம் வச்சு இதெல்லாம் பண்றது. அதனால இறைவன் இந்த நேரத்துல எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு கோரிக்கை இருக்கும், அதையும் வேண்டிக்கங்க. இன்னொரு கோரிக்கையா நான் என்னதான் ஆனாலும் உங்க பாதத்துல சேரணும், என் பிறவை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு முடிச்சு சீக்கிரமா சேர்த்துக்கணும். இந்த நேரத்துல அதையும் வேண்டிக்கலாம். தப்பு சிவசிவ தனித்து திருக்கல்யாணம் நடக்கும் போது அவரும் முதல்ல யாரும் வணங்குறாரு, பிள்ளையாரதான் வணங்குறாரு. எதுக்காகனா நீங்களும் முதல்ல எந்த வேலை ஆரம்பிச்சாலும் பிள்ளையார வணங்கணும் அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறாங்க. அவர் பிள்ளையார வணங்குறாரு. गणपते नमः। ओम ध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि पादयोः खाद्यं समर्पयामि समयामि शाणानन्तरं आचमनीयं समर्पयामि वस्त्रार्थं अक्षतां समर्पयामि।
आदित्यानि वर्णकल्पसे उपवासदेवता नमः अध्यायामि आवाहयामि आसनं समर्पयामि हस्तयोगाद्यं समर्पयामि ओम नमः शिवाय नमः ओम शिवाय नमः ओम ईश्वराय नमः संभवे नमः ओम जयसेकराय नमः योगाचार्य नमः योगाय नमः जयसे नमः वामदेवाय नमः सुरेशाय नमः ज्ञानाय नमः त्रयोमूर्तये नमः अनिश्वराय नमः भीमाय नमः समर्पयामि पूर्वं आग्रामयामि आग्रामयामि दीपं दर्शयामि